அது இன்னைக்கு கூட சொன்னேன் நான் இப்போ நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் தயார் பண்ணி இருக்குது. அது சொல்லியிருக்கிறேன். அதெல்லாம் நம்ம வெளியில் சொல்லக்கூடாது, உள்ளே பேசுகிறதெல்லாம் சொல்லக்கூடாது. இல்லை முயற்சி எடுத்துக்கிறேன். ஐயா ஏதாவது கருத்து தெரிவிச்சிருக்காரா? சின்னையா ஏதாவது சொல்ல சொல்லி நான் தான் பேசினேன். ஐயா ஒன்றும் சொல்லலை. ஐயா அதுக்கு ஒத்துக்கிட்டாரா? நான் தான் பேசினேன். அது உங்கள் விருப்பம் அப்படின்ட்டார். நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னேன். உங்கள் விருப்பம். அடுத்த கட்டமாக நீங்கள் என்ன நிறைய செய்திகள் வெளியில் சொல்ல முடியாது. பேசுனா சந்திச்சு அவர்கிட்டையும் பேசணும். 2 பேர்கிட்டையும் தொடர்ந்து முயற்சி எடுத்துகிட்டே இருப்போம். சமாதானம் முடிச்சு இப்போ வெற்றி அடைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? வெற்றி அடையணும்னு நம்புகிறோம். இல்லை இன்னைக்கு இருக்கிற சூழல் நீடிக்கக்கூடாது. இன்னைக்கு இருக்கிறது ரொம்ப வேதனையாகவும் ரொம்ப ஆழமான வருத்தமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. இது இனியும் நீடிக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த வேதனையில் தான், வருத்தத்தில் தான் நாங்களும் சொல்லிகிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு இருக்கிற மன கஷ்டம் உங்களுக்கு புரியாதில்லை. உங்களுக்கு நீங்களும் மனநிலை இருக்குதான். ஒரு அரசியல் கட்சி, ஒரு தனித்தன்மையோட பலமான கட்சி இப்படி போகிறதுனா எல்லாத்துக்கும் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எங்கள் தொண்டர்கள் கீழாடி, நான் மட்டும் வேதனைப்பட்டேன். எங்கள் இயக்கத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இன்றைக்கி இந்த வேதனையாக இருக்குது. அந்த வேதனை போக்கணுங்கிறது தான் எல்லாருடைய விருப்பமாக இருக்குது. அந்த வேதனை அதுக்காக போக்குறதுக்கு முயற்சி எடுக்கும். சார் கூட்ட அருள்மொழி சொல்லிக்கிறாரு, முழு அதிகாரமும் டாக்டர் ராமதாஸ் கையில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாரு சார். கட்சி பயிலா பிரகாரம் முழு அதிகாரமும் அவங்க தான் இருக்குது. இப்போ கட்சி அதிகாரம் பிரச்சனை இதெல்லாம் இப்போ பேச வேண்டிய நேரமே இல்லை. பேசவும் நான் இப்போ அதை விரும்பலை. நான் முதல்ல 2 பேரும் சந்தித்து சமாதானம், 2 பேரும் உட்காந்து பேசுனாவே எல்லா பிரச்சனையும் முடியும். 2 பேரும் சந்திக்கணும், பேசுனான் தான் அதுக்கு உண்டான முயற்சி தான். மற்றதெல்லாம் அப்புறம். பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி தைலாபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். சமாதான முயற்சி வெற்றியடையும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். செய்தியாளர் சந்திப்பை நாம் பார்த்தோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.